श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. सद्गुरु भरद्वाज महाराज की जय. குருதேவ தத்தா. சாய்நாதரின் அனுகிரகத்தோடும் மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் பரிப்ரஷ்னா என்ற இந்த திருநூல் மூலம் அனைவரின் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளித்து கொண்டிருக்கிறார் ஆச்சாரியா பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் இந்த சத்சங்கத்தின் மூலம். அது சாஸ்திரபரமாகவும் சரி, ஆன்மீகமாகவும் சரி, கேள்விகள் கேட்க வேண்டும். கேள்விகள் கேட்டால்தான் அதில் உள்ள உட்பொருள் நமக்கு தெரியும். அப்படி இல்லாமல் நாம் கேள்வி கேட்டால் தப்பாகிவிடுமோ என்று சும்மா இருந்தால் கிணத்து தவளைகள் போல இருக்க வேண்டியதுதான். இப்படி கேட்காமலேயே நாம் மூட நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு, கடவுளுக்கு இந்த பூ வைக்கக்கூடாது, அந்த பூ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கடவுள் படைத்த எல்லாமே யூஸ்ஃபுல்லு தான். அவர் படைத்தது இந்த உலகத்தில் அவர் படைத்தது எல்லாமே யூஸ்ஃபுல் தான். எதுவுமே யூஸ்ஃபுல்லானது தான், எதுவுமே விரதம் இல்லை இல்லைங்களா? அப்படி இருக்கிறச்ச இந்த பூ கடவுளுக்கு உபயோகப்படாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போது ஒரு உதாரணத்துக்கு, அதாவது இந்த துலக்க சாமந்தி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? துலுக்கு சாமந்தி, அந்த பூ இறைவனுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வீடெல்லாம் அலங்கரிப்பாங்க, ஆனால் சுவாமிக்கு அதை பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடாது கடவுளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நமக்கு இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால், நாம் வேதங்கள் அப்படின்னு கேட்டால் நமக்கு வேதங்கள் படிக்க தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது. அதே மாதிரி உபநிஷத்துக்கள் எனக்கு அதுலேயும் படிக்க தெரியாது. ஆனால் பகவத்கீதை தெரியும் இல்லைங்களா? பகவத்கீதை பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் இப்போ இருக்குது. ஸோ அதனுடைய ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதுக்கு கீழேயே நமக்கு அதனுடைய அர்த்தத்தையும் விரிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ எல்லாருமே பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்காங்க. எல்லா லாங்குவேஜ்லேயும் நமக்கு அது கிடைக்குது இல்லைங்களா? அப்போது அதில் நமக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா கடவுள் கிருஷ்ண பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, பகவத்கீதையில் பலம் பத்திரம் புஷ்பம் தோயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அதாவது உன்னால் முடிஞ்சால் ஒரு பழம் வை, இல்லையெனில் ஒரு புஷ்பமாவது வை. அதுவும் முடியலையா ஒரு பத்திரம் வச்சு பிரார்த்தனை பண்ணு. அதுவும் உன்னால் முடியலையா நீரை கொண்டு என்னை அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்போது கடவுளே அப்படி சொல்லியிருக்கும் பொழுது நாம் யாருங்க இந்த பூ வைக்கக்கூடாது அந்த பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? யாரோ ஏதோ ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டதுக்காக நாம் இப்போது அன்றைக்கே நம்ம அதை கேள்வி கேட்டிருந்தோன்னா இது வரைக்கும் வந்திருக்காது. ஆனால் நாம் கேள்வி கேட்க மாட்டோம். இந்த பூ சாமிக்கு வைக்கக்கூடாதுன்னா ஏன் நம்ம கேள்வி கேட்கணும்? கேட்காம நாம் கேட்டால் என்ன ஆகுமோ? அது சாமி குத்தமாயிடுமோ? இல்லை அவர் நம்மளை சபிச்சுடுவாரோ அந்த பூசாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே நாம் எதையும் கேட்காம இருக்கும். கேள்விகள் கேட்கும் வரைக்கும் தான் நாம் அஞ்ஞானி, கேள்வி கேட்ட பின்பு நாம் ஞானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது மாதிரி தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அதே போல தான் இன்றைய கேள்வியும் நமக்கு வந்திருக்கு. அதாவது பெண்கள் குங்குமம் ஏன் வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குங்குமம் ஏன் கீழே வைக்கணும்? மேலே ஏன் விபூதி வைக்கணும்? கீழே குங்குமம் ஏன் வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கணவனை இழந்தவர்கள் ஏன் விபூதி மட்டும் வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை ஒருத்தர் கேள்வியாக கேட்டிருக்காரு. இப்போது நாம் குங்குமம் தெரிந்து வைத்து கொள்கிறோமா? இல்லை. தெரியாமல் வைத்து கொள்கிறோமா? இல்லை. குங்குமத்துக்கு பதில் ஏதாவது வைக்கிறோமா? அல்லது அந்த குங்குமம் முகத்தில் எங்கு வைத்து கொள்கிறோம்?
என்று நமக்கு நாமே பரிசீலனை செய்து கொள்வதற்கே இந்த சத்சங்கம், இந்த கேள்வி. சரிங்களா? இப்போது நாம் எதுக்கு பொட்டு வைத்து கொள்கிறோம் என்ற புரிதலே நமக்கு இல்லை. அப்படி புரிதல் இல்லாத வேலை செய்யும் பொழுது அதற்கு ஏற்ற பலன்தானே நமக்கு கிடைக்கும், இல்லைங்களா? முகத்தில் பொட்டு இல்லாமல் திரிகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது பெண்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் இது ஆண்களுக்கும் சேரும். இது சாஸ்திர சமர்த்தம் இது, இல்லைங்களா? அதனால் இந்த பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. பொட்டு வைப்பதனால் உள்ள உட்பொருள் என்ன, ஏன் பொட்டு வைக்கணும், ஏன் அனைவரும் வைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, ஒன்று கர்ம சித்தாந்தத்தை அனுசரித்து அதன் பொருட்டு பொட்டு வைக்க வேண்டும். கர்ம சித்தாந்தம் நாம் அனைவரும் அனுசரிக்க வேண்டியது, இல்லைங்களா? இதற்கு அறிவியல் பூர்வமாக அதாவது இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இதுக்கு அறிவியல் பூர்வமாக ஆதாரம் இருக்குங்க, நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சிறுமி ஒரு 12 வயது சிறுமி அவங்க அந்த பெண்ணை வைத்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவங்க அந்த பொண்ணை கேள்வி கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த சிறுமி, என்னுடைய வீடு இது இல்லை, என்னுடைய வீடு டெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த விலாசத்தை இவங்க போய் விசாரித்த போது அது கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த பெண்ணை அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டும் பொழுது அந்த சிறுமி அந்த வீட்டை பார்த்துட்டு, இங்கே குறுக்கே ஒரு செவரு இருக்கணுமே, எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் இடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த வீட்டில் இருக்கிற அந்த நபரை கூப்பிட்டு, நான் இறந்த பிறகு நீங்கள் கல்யாணம் செய்திக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அப்போது ஏன் திருமணம் மறுபடியும் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அந்த சிறுமி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது அப்படி கேட்கும் பொழுது இவங்களுக்கு அதற்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு, இல்லைங்களா? இது அறிவியல் பூர்வமாக இது கர்ம சித்தாந்தம் தான் அப்படின்ற ஆதாரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இதன் பின்னால் கர்ம சித்தாந்தம் இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நாம் பொட்டு வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது விபூதி. விபூதி என்றால் என்ன? விபூதி என்றால் விசிஷ்டமானது என்று அர்த்தம். விபூதி எப்படி தயாராகுது அப்படின்னு பார்த்தா, இந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் தயாரிப்பது போல் இல்லைங்க. விபூதி எப்படி தயார் செய்ய வேண்டும் அப்படின்னா, ஸ்ரீ குரு சரித்திரத்தில் சொன்னது போல், அதாவது பசுவின் சாணம் எடுத்து அதை வரட்டி தட்டி அதை நல்லா வெயிலில் காய வைத்து பின்பு நெருப்பில் எரிய வைத்தால் சாம்பல் ஆகிடும், இல்லைங்களா? அந்த சாம்பலை நல்லா சலித்து எடுத்தால் நமக்கு விபூதி கிடைக்கும். இந்த விபூதியே விசிஷ்டமானது அப்படின்னு பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெருப்பில் எதை போட்டாலும் எதை எரிந்தாலும் என்னவாகும்? இப்போது ஒரு கட்டை போட்டாலும் சரி, ஒரு துணி போட்டாலும் சரி, ஒரு காய்கறிகளை போட்டாலும் சரி, ஒரு பழங்களை போட்டாலும் சரி, மொத்தமாக என்னவாகும்? எரிந்து சாம்பலாகும், இல்லைங்களா? அந்த சாம்பல் எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த சாம்பல் வெள்ளை நிறத்தில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சிருஷ்டி ஆதாரம் என்னவா இருக்கோ அது முழுவதும் ஒன்றில் அடங்கும் என்று தெரியப்படுத்துவது தான் அந்த விபூதி. அதாவது எதை செய்தாலும் அதில் அந்த நெருப்பில் எதை எரித்தாலும் நமக்கு வருவது அந்த சாம்பல் தான். அந்த சாம்பல் தான் விபூதி. அந்த விபூதி எந்த நிறத்தில் இருக்குது? வெள்ளை நிறத்தில் இருக்குது. அந்த நிறத்தில் வரும், இல்லைங்களா? அதுவே உண்மையான தத்துவம். அவரே பரமாத்மஸ்வரூபம் என்ற பாவம் அந்த விபூதியில் உட்பொருள்
சரிங்களா? இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, நம்மில் உள்ள அதாவது நாம் உடம்பில் உள்ள இரத்தம் எல்லோருக்கும் ஒரே நிறத்தில் இருக்குது இல்லைங்களா? அதாவது அது வேறு வேறு உருவமாக இருந்தாலும் சரி இல்லைங்களா? அது வெள்ளையாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டவராக சேர்ந்தாலும் சரி, வெளிநாட்டவராய் சேர்ந்தாலும் சரி, மனிதனாக பிறந்து விட்டால் மனித உடம்பில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரே நிறத்தில் தான் நமக்கு பிளட்டு இருக்குது இல்லைங்களா? அதே போல் சிருஷ்டி முழுவதும் வேறு வேறாக இருந்தாலும் அந்த தத்துவம் ஒன்றே. அதே போல தான் நெருப்பில் எதை போட்டாலும் சாம்பலாகி ஒரே நிறம் ஏற்படுகிறது இல்லைங்களா? ஸோ அதே போல் நாம் விபூதி இட்டுக்கொள்ளும் பொழுது நிஜஸ்வரூபத்தை நான் மனதார உணர்கிறேன் என்று சொல்லி நெற்றியில் நாம் இட்டுக்கொள்ளணும். அப்போது இந்த சிருஷ்டி முழுவதும் ஒன்றே என்ற எண்ணம் நம்மில் தோன்றும். அதற்காக தான் விபூதியை நெற்றியில் இட்டுக்கிறாங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒரு இஸ்லாமியர் இருக்காருங்க. அவங்க இஸ்லாம் மதத்தில் எல்லாரும் 5 வேளை தொழுகணும் இல்லைங்களா? கடவுளை 5 வேளை தொழுகணும். அப்போது 5 வேளையும் அந்த மசூதியில் ஒரு ஒலிபெருக்கியின் மூலம் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹு அக்பர் இல்லல்லாஹி அப்படின்னு முதல்ல அந்த குரான்லேருந்து ஓதுவாங்க இல்லைங்களா? அப்போது அந்த அல்லாஹு அக்பர் அப்படின்னா இறைவன் ஒருவனே அப்படின்ற அர்த்தம். இல்லல்லாஹி அப்படின்னா நான் நம்புகிறேன், எல்லாம் அதாவது இறைவன் ஒருவனே, அதை நான் நம்புகிறேன் அப்படின்ற அர்த்தம் அதற்கு இல்லைங்களா? அப்போது ஒரு நாளைக்கு 5 முறை அவங்க தொழுகும் பொழுதும் எங்கே இருந்தாலும் அதை அவங்க கேட்குறாங்க, கேட்டுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? இப்போது ஒருத்தர் முஸ்லீம், அவர் ஒரு வேலை விஷயமாக வெளியில் போகிறாரு. திடீர்னு அந்த டைம் ஆகுது, எங்கோ மசூதியிலே இருந்து அந்த ஒலிபெருக்கி மூலம் நமக்கு அந்த ஒலியில் கேட்குது இல்லைங்களா? அல்லாஹு அக்பர் இல்லல்லாஹி அப்படின்னு கேட்குது. அவர் உடனே என்ன பண்ணுறார்? அவருடைய கைக்குட்டையை எடுத்துக்கிட்டு தலையில் பண்ணிவிட்டு முழங்கால் போட்டு கடவுளை வணங்குறார். அவர் ஆம், எல்லா கடவுள் ஒருவரே, அதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொழுகையை ஸ்டார்ட் பண்ணுறார் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நாம் அதே பாவனையோட விபூதியை இட்டுக்கொள்ளும் பொழுது இருப்பது ஒன்றே என்ற தத்துவத்தில் இட்டுக்கொள்ளணும். அதாவது சைத்தன்யம்தான் விபூதி அல்லது பரமாத்மா, பரம்பொருள், அவர் சுத்த சத்வ ஸ்வரூபி என்று நினைவில் வைத்து கொள்வதற்கே வெள்ளையான விபூதி பயன்படுத்துவார்கள். வெள்ளை என்றால் பியூரிட்டி இல்லையா? வெள்ளையில் இருந்து தான் பல கலர்ஸ் நமக்கு வரும் இல்லைங்களா? அதே போல் சிருஷ்டியில் இருந்து தான் இயற்கை ஏற்பட்டது. ஸோ அதனால் சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமே இறைவன். அதை நாம் அனுபவித்து நிர்மல மனதுடன் இருக்கிறோம். அவளே இறைவனின் ஸ்வரூபம். யாரிடம் பியூரிட்டி இருக்கோ அவர்தான் இறைவனின் ஸ்வரூபம். இந்த நிர்மலம் பியூரிட்டி இல்லாதவன் இறைவன் இல்லை. அப்போது பியூரிட்டி எப்படி தெரியும்? அவன் பேச்சில் தெரியும் இல்லைங்களா? இல்லை அவன் கண்ணில் தெரியும், இல்லைனா அவனுடைய நடவடிக்கையில் நமக்கு தெரியும். இப்போது ஒரு குற்றவாளி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குற்றவாளி, அவன் குற்றவாளி அப்படின்னு அந்த போலீஸ் எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவங்களுக்கு கொடுத்த அந்த ட்ரைனிங்லேயே எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நடை உடை பாவனையிலேயே இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த கண்ணை பார்த்த உடனேயே அவங்களால அது சொல்ல முடியும். அவன் ஐயோ நான் பண்ணல இந்த வேலையை, நான் குற்றமற்றவன் அப்படின்னு சொன்னாலும்
அவங்க வந்து அதை ஆதாரத்தோட நிரூபிப்பாங்க. இவன் தான் குற்றவாளி அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா, நாம் வந்து ட்ரெயினில் போகிறோம் இல்லைங்களா? ட்ரெயினில் போகும்போது ட்ரெயினை விட்டு இறங்கி வரும்பொழுது வெளியில் நாம் டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஆனால் டிக்கெட் வாங்காதவன் எவன் அப்படின்ட்டு கரெக்டாக அவங்க போய் அங்கே நிற்பாங்க. அவங்கக்கிட்ட யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட போய் டிக்கெட் எடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், டிக்கெட் எடுக்கலைன்னா அவங்களுடைய கண்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்கும், அவங்களுடைய அந்த பாவனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்க கரெக்டாக அங்கே போய் அவங்கள பிடிப்பாங்க. அதே போலவே இந்த பியூரிட்டி, நிர்மலத்துவம் இருப்பவன் எப்படிப்பட்டவன் என்பது அவன் பேச்சு நடத்தையிலேயே நமக்கு தெரிந்துவிடும். இங்கே சுத்த சைத்தன்யத்தை நாம் பழக்கப்படுத்தி கொள்ளணும். அதாவது நீ பழக்கப்படுத்தி கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யணும் இல்லைங்களா? நீ முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்வதற்கு தான் கடவுள் வந்து மானவ ரூபத்தில் வராரு. நேரடியாக கடவுள் காட்சி அளித்தா நம்மளால் அவரை தரிசிக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா நமக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லை இல்லைங்களா? கடவுள் நேராக வந்த உடனே நாம் எப்படி சொல்லுவோம், அங்கே எங்கே ஓடுவோம், இது நிஜமா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளால் அதை வந்து ஜீர்ணிச்சிக்க முடியாது. அதாவது நம்மளை அதை வந்து கிரகிக்க முடியாது நம்மளால். ஸோ அதனால தான் கடவுளை வந்து நேரடியாக வந்தால் நம்மளால் தரிசிக்க முடியாது. அப்படியே நாம் தரிசித்தாலும் நான் தான் சொன்னபடி கிரகிக்க முடியாது. அதனால தான் இறைவன் வந்து மானவ ரூபத்தில் வரார். எதுக்கு தெரியுமா? மானவ ரூபத்தில் சாதகம் உள்ளது என்பதற்காக. சரிங்களா? இந்த இறைவன் வந்து மானவ ரூபத்தில் வந்தார். அது நமக்கு எப்படின்னா, மாணவனாக பிறந்தவன் எதை வேணாலும் சாதிக்க முடியும். அது வந்து நமக்கு அடிக்கடிக்கு அவர் வந்து ஞாபகப்படுத்துகிறார். எப்படி ஒவ்வொரு அந்த காலத்துக்கு ஏற்றார் போல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் வந்து மாணவ ரூபத்திலேயே வரார் அவரும். ஏன்னா நான் மாணவனாக இருந்து நான் இது செய்தால் மட்டும்தான் இன்னொரு மாணவன் வந்து, அதாவது மனிதனாய் நான் வந்து இதை நான் செஞ்சால் தான் இன்னொரு மனிதன் அதை ஒத்துக்கொள்ள முடியும். ஏன்னா இல்லைன்னா அவர் கடவுள் அதனால் செஞ்சார், நான் சாதாரண மனுஷன் நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சப்பக்கட்டு கட்டிட்டு போயிடுவாங்க இல்லையா? அதனால தான் கடவுள் வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றார் போல் அவர் வந்து மானவ ரூபத்தில் வந்தார். எப்படி? ஒரு சாய்பாபாவாகவும், ஒரு புத்தராகவும், ஒரு இயேசுவாகவும், ஒரு குருநானக்காகவும், ரமண மகரிஷியாகவும், சுவாமி விவேகானந்தரா, அதாவது அந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல் அவங்க வந்தாங்க. அவங்களெல்லாம் நம்ம பார்க்கல, அவங்கள பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நாம் பார்த்ததுலேயே ஒருத்தரை நாம் சொல்ல முடியும் இல்லைங்களா? இந்த நூற்றாண்டில், இந்த கலியுகத்திலே நாம் பார்த்தவங்க யார் அப்படின்னு சொன்னால் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து தன்னுடைய வாழ்நாளை வந்து இந்த நாட்டுக்காகவே அவர் வந்து அர்ப்பணித்தவர் இல்லைங்களா? அவர் மகரிஷி இல்லைங்களா? இறைவன், அதாவது இறைவனுக்கு நிகர்தானே அவரும் இல்லைங்களா? அது மாதிரி தான் அவர் மகரிஷி, இறைவன். அப்போது இறைவன் என்றால் செப்ரேட்டாக வந்து ஒரு ரூபமோ ஒரு நாமமோ அவருக்கு இருக்காதுங்க. அவர் வந்து எதை நிரூபிக்கணுமோ அதை வந்து நிரூபிக்கிறதுக்கு என்ன தேவை, நான் மனிதனாக வந்தால் தான் அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னா அவர் மனிதனாகவே வருவார். இல்லை மிருகமாக வந்தால் தான் அந்த மிருகங்கள் ஏற்றுக்கொள்ளும்னா அப்படியும் வருவார். அது மாதிரி தாங்க கடவுள் வந்து மனித ரூபத்தில் வந்து நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கார். அப்போது ஒரு மனிதன் வந்து மகானாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லைங்களா? மகான் ஆவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துவதற்கு தான் கடவுள் ரூபத்தில் வராமல் அவர் வந்து மானவ ரூபத்தில் வந்தார்.
ஏன்னா கடவுள் ரூபத்தில் வந்தால் நாம் பயப்படுவோம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் அவர் பாபா ரூபத்தில் வந்தார். ஆனால் பாபா ரூபத்தில் வந்தப்போ நாம் என்ன சொன்னோம்? அவர் பாபா என்ன சொல்லியிருக்காரு? இப்படி இருக்கணும், இதை செய்யணும், அது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ நாம் என்ன சொன்னோம்? அவர் சந்நியாசி, அவர் ஈஸியாக சொல்லிட்டாரு, நம்மெல்லாம் சம்சாரி, நாம் எப்படி அதையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நாம் சொல்லிட்டோம். அதனால தான் கடவுள் மறுபடியும் எந்த ரூபத்தில் வந்தார்? கிரகஸ்தன் ரூபத்தில் நமக்கு வந்தார். ஏன்னா கிரகஸ்தனாக இருந்து கூட மனிதனிலேருந்து மாமனிதனாக முடியும் அப்படின்னு வாழ்ந்து காட்டியிருக்கார் நம்ம எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் இல்லைங்களா? அப்போது மனிதனிலிருந்து மாமனிதன் ஆகலாம், அதாவது சத்குணங்கள் உள்ளவன் போல் மகானாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மகான் தெய்வாம்சம் பொருந்தியவராகவும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் இந்த மானவ ஜென்மத்தின் சாதகம். எதற்கு என்றால், எவ்வளவோ புண்ணியம் செய்தால் தவிர இந்த மானவ ஜென்மம் நமக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அதாவது ஜந்தூனாம் நரஜன்ம துல்லபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 84 லட்ச ஜீவராசியில் இந்த ஒரு ஜீவராசி தான் சிறந்தது. ஏனென்றால் இந்த ஜீவராசிக்கு மட்டும்தான் அந்த பேசும் திறன் இருக்குது. அதுக்காகத்தான் மீதி ஜீவராசிகளுக்கு பேசும் தன்மை இல்லைங்க. இந்த பேசும் திறன் உபயோகித்து நிறைய, அதாவது இந்த பேசும் தன்மையை உபயோகிக்கும் வாய்ப்பு இறைவன் நமக்கு தந்திருக்கார். அது மட்டும் இல்லைங்க, புத்தியை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பும் நமக்கு கொடுத்துருக்கார். ஸோ இந்த இரண்டையும் நல்ல முறையில் உபயோகித்து சாதனை செய்து கொள்ளணும் இல்லைங்களா? அப்படி சாதனை செய்யாமல் மனிதனாக பிறந்துட்டோம் மனிதனாகவே இருந்துடலாம் அப்படின்னா எப்படிங்க? நாம் பிறந்துட்டோம், அதற்கு ஏற்ற பயனை நாம் அடையணுமா இல்லைங்களா? பிறந்துட்டோம், என்ன பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் அப்படின்னு நாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா எல்லா ஜீவராசிகள் போல் நாமளும் இருந்துருவோம் இல்லைங்களா? அப்போது அதற்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லைங்களா? அவைகளுக்கு இல்லாதது நமக்கு இருக்குது. அப்போது அதை நாம் சாதகம் செய்து கொள்ள வேண்டாமா? செய்யணும் இல்லைங்களா? அதுக்கு தான் அதே தான் விபூதியில் உள்ளது. வெள்ளை நிறத்திலிருந்து எல்லா வண்ணங்களும் வந்தது போலவே அவரவரது சங்கல்பத்திலேயே சக்தி வரும். வெள்ளை நிறத்தில் இருந்து தான் எப்படி வண்ணங்கள் வந்ததோ அதே போல் விபூதி வெள்ளையில் இருந்து சக்தி, இயற்கை அல்லது ஜெகன் மாதா அப்படின்னு கூட நாம் வைத்து கொள்ளலாம். இந்த சிருஷ்டி காரியத்தில் ராகபந்தம், அதாவது பந்தம் இல்லை, ராகாத்மகம், அது பிரியமானது, அதாவது பற்று என்று நினைவில் வைப்பதற்கு தான் சிவப்பு, சரிங்களா? சிவப்பு குங்குமம் பயன்படுத்துவாங்க. இந்த குங்குமம் என்றால் சிவப்பு இல்லைங்களா? சிவப்பு என்றால் ராகம், ராகம் என்றால் அதாவது ஏற்கனவே சொன்னபோது பற்று. இந்த பற்று அது பிரியமானது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயற்கையை பார்த்தால் ஒருவித பரவசம், பிரியம், அதாவது பற்று நமக்கு ஏற்படுது இல்லையா? ஒரு நல்ல வெயில் காலத்தில் நிறைய வெயில் அடிக்குதுங்க. ஒரு நாள் திடீர்னு மத்தியானம் மேலே சில்லுன்னு காற்று வீசி ஜோராக மழை பெய்யுது. அந்த ஜோராக மழை பெய்யும் பொழுது ஒரு குடை கூட இல்லாமல் அப்படியே நனைந்து வருவோம் இல்லைங்களா? அப்படி வரும்பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதுதாங்க ராகம், அதுதான் பற்று. இந்த சிவப்பு எதிலே இருந்து வந்தது? வெள்ளை விபூதிலே இருந்து வந்ததா? ஸோ அதனால் இது சிறந்தது.
விபூதி விபூதி இல்லைங்களா, இதில் சிறந்தது விபூதி. அதனால் விபூதி மேலே இட்டுக்கொள்கிறோம். அந்த விபூதியிலிருந்து வந்ததால் குங்குமத்தை கீழே வைத்து கொள்கிறோம். நாம் விபூதி வைக்கும்பொழுது அதாவது சுத்த தத்துவம் இது, நிர்மலத்துவம் இது என்ற பாவனையோடு நாம் வைக்கணும். அப்படி இட்டுக்கொள்ளும் பொழுது நமக்கு பலன் கிடைக்குமா இல்லைங்களா? கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் மனதில் நாம் இதை நினச்சிக்கிட்டே நாம் வச்சுக்கணும். அப்படியே நம்மளால் இது எல்லாம் சொல்ல முடியல அப்படின்னும் பொழுது நாம் சிவநாமத்தை சொல்லிட்டு நெற்றியில் விபூதியை இட்டுக்கொள்ளலாம். சம்சாரத்தில் உள்ள கஷ்ட சுகங்களின் அனுபவங்கள் வாயிலாக கர்மபந்தத்தில் இருந்து விடுபட்டு பவித்திரமான தெய்வ பாவனையோடு சம்சாரத்தை நிர்வகிக்க வேண்டும் என்று தெரியப்படுத்துவதற்கு சுமங்கலி பெண்கள் குங்குமம் வைத்து கொள்வார்கள். எங்கு வைக்க வேண்டும் அப்படின்னா 2 புருவ மத்தியில் வைக்கணும். எதற்காக அப்படின்னா அங்கே எதற்காக வைக்க வேண்டும் அப்படின்னா அங்கு பிரம்ம தத்துவம் இருக்குது. பிரம்ம தத்துவம் இருக்குன்னா பிரம்மா அங்கே இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போது பிரம்மா எந்த நிறத்தில் இருப்பார்? பிரம்மா சிவப்பு நிறத்தில் இருப்பார். ஸோ அதனால் சிவப்பு நிறமே உபயோகப்படுத்தணும். அப்படி உபயோகிக்கும் பொழுது பிரம்ம பாதத்தில் வைப்பது போல நாம் பாவனை செய்து கொண்டு வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா பிரம்மா அங்கே இருக்கார் இல்லைங்களா? அப்போது அந்த பிரம்மாவின் பாதம் நம் 2 புருவ மத்தியில் இருக்குது. அதனால் பிரம்மாவின் உடைய பாதத்தின் மேல் நாம் பொட்டு வைக்கிறோம் அப்படின்ற அந்த பாவனையோடு நாம் வைக்கணும். அந்த சிவப்பு குங்குமத்தை நாம் வைக்கணும். இன்னொன்று, புருவ மத்தியில் ஞானஸ்வரூபம் இருக்குது அப்படின்னு ஒரு யோகத்தில் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஞானேந்திரமாக, அதாவது ஞான நேத்திரமாக நாம் அதை நினைக்கலாம். ஸோ அதனால் அது ஞான நேத்திரமாக ஆக வேண்டும் என்று நெற்றியில் ஞானம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நாம் அங்கே பொட்டு வைக்கிறோம். அதாவது ஞானம் நிறைந்திருக்க வேண்டும் என்பது அதற்கு பொருள். சரிங்களா? அப்போது புருவ மத்தியில் இன்னொன்று நாடி மண்டலமும் இருக்குது. புருவ மத்தியில் நாடி மண்டலம், அதாவது இந்த பல்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த புருவ மத்தியில் இருக்குது. ஸோ அதனால் அங்கே எது வைத்தாலும் அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ன்றதால நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் அது குணமாகும். சரிங்களா? இப்போது ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும் பொழுது அந்த மத்தியில் நாம் ஏதாவது ஒரு வெயிட் வைக்கும்போது, அதாவது குங்குமம் கூட அங்கே வைக்கும்போது அந்த ப்ரெஷர் பாயிண்ட் நம்ம அழுத்துறோம் இல்லைங்களா? அப்படி அழுத்தும் பொழுது அங்கே வலி, அதாவது ஒரு ப்ரெஷர் ஏற்படுறதால ஒரு எக்ஸாம்பிள், ஒரு தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரெஷர் பாயிண்டில் குங்குமம் தான் அப்படின்றது இல்லைங்க, அங்கே ஒரு சந்தனம் வைத்தா கூட நமக்கு அந்த வலி குறையும். ஸோ அதனால் நம்மளுடைய ஆரோக்கியம் மேன்மைப்படும், ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். அதனால் குங்குமம் அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குங்குமம் வைக்க காரணமாய் இருக்கலாம். அதாவது கைம்பெண், அதாவது கணவரை இழந்த பெண்கள், கணவனை இழந்த பெண்கள் கணவனை உயிருக்கு நிகராக காதலித்த பெண்கள் கணவனின் மரணத்திற்கு பிறகு சம்சாரத்தில் இருக்கிற சுக துக்கத்தில் இருந்து, பிரியம் கொண்ட இயற்கையில் இருந்து, சோகத்தில் இருந்தும் விவேகத்துடன் சம்சாரத்தில் இருந்து விடுபட்டு வெறும் பரமாத்ம தியானத்திலேயே மீதமுள்ள வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று தெரியப்படுத்துவதற்கு விபூதி மட்டுமே இட்டுக்கொள்வார்கள். ஏன்னா விபூதி சிறந்தது என்று நாம் சொல்லிக்கிட்டோம் இல்லைங்களா? அப்போது விபூதி சிறந்தது அப்படின்னா விஸ்வத்தின் அதிபதி
இல்லைங்களா? விபூதி என்றால் விஸ்வத்தின் அதிபதி. விஸ்வத்தின் அதிபதி அப்படின்னா பியூரிட்டி உள்ளவர், நிர்மலத்துவம் உள்ளவர், எந்தவித பந்தமும் இல்லாதவன் என்று அதற்கு அர்த்தம் இல்லைங்களா? அதனால் கைம்பெண்கள் விபூதியை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கணவனை இழந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு கையிலே இருக்கிற அந்த கண்ணாடி வளையல்களை உடைச்சிடுவாங்க இல்லைங்களா? அந்த கண்ணாடி வளையல்கள் உடைக்கும் பொழுது அந்த சம்சார பந்தத்திலேருந்து நீ விடுபட்டுட்ட அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த கண்ணாடி வளையலை உடைச்சிட்டு தங்க வளையல் போடுறாங்க. தங்க வளையல் ஏன் போடுறாங்க அப்படின்னா, தங்கம் என்றால் பியூரிட்டி இல்லைங்களா? ஸோ அதனால் அப்புறம் நிர்மலத்துவம், இந்த ரெண்டும் இருக்கிறதால அதுக்கு ஒரே தத்துவம் என்ற பாவம், அதனால் அதை தங்க வளையலாக போடுவாங்க என்று பெரியவங்க சொல்லுவாங்க. ஏனென்றால் ஆச்சாரியபரமானது, எந்த ஆச்சாரத்திலும் அர்த்தம் பரமாத்மம் ஒன்று இருக்கும். ஸோ ஆச்சாரியத்தை சரியான வழியில் நமக்கு மாஸ்டர் அவர்கள் சொல்கிறார் இல்லைங்களா? இந்த விஷயத்தை எல்லாம் அவர் சரியான முறையில் ஏன் எதற்காக அப்படின்னு அவர் அலசி ஆராய்ந்து நமக்கு கொடுக்குறார். நமக்கு எல்லாருக்கும் புரியும்படியாக விளக்கி நமக்கு அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்வதற்கு தான் அவர் நிறைய இடத்துல அவர் அலசி ஆராய்ந்து இதே மாதிரி நிறைய கேள்விகளுக்கு அவர் இந்த பரிப்ரஷ்னா என்ற இந்த திருநூல் மூலம் நமக்கு அவர் பதிலளித்து கொண்டிருக்கிறார். அதனால் நாம் விபூதியை வைத்து கொள்ளும் பொழுது, குங்குமத்தை வைத்து கொள்ளும் பொழுதும் நாம் அந்த பரமாத்மாவை நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். ஸ்வஸ்தி.